जगन्नाथ सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जी कर्णम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कर्णम जय श्री रूप रघुनाथ कर्णम जय श्री प्रभुपादी महाराज कर्णम ये गुरुनाथ कर्णम தொடர்ந்து சண்டே பௌதிக கிளாஸ் பண்ணுவோம் சண்டே கிளாஸ் வந்து அனைத்து முதலும் அடியோட பிரிவாங்க ஹரே கிருஷ்ணா ஓகே பௌதிக சாப்டர் 18 தேம்பலட்டு டெக்ஸ்ட் பதம் 14 14 अधिष्ठानं तदा कर्ता कारणं च सकृदविदं विविधाश्च प्रचेष्टा दैवं सैवात्र पञ्चमम् अधिष्ठानं तदा कर्ता विविताश्च पृथक्शिष्टा दैवं सैवात्र पञ्चमम् अधिष्ठानं तदा कर्ता कारणं च प्रत्यक्षिष्टा विविधाश्च प्रचेष्टा दैवं सैवात्र पञ्चमम् अधिष्ठानं तदा कर्ता अधिष्ठानं तदा कर्ता कारणं च प्रत्यक्षिता विविधाश्च प्रत्यक्षिष्टा दैवं चैवात्र पञ्चमम् अधिष्ठानं तदा कर्ता कारणं च प्रत्यक्षिता विविधाश्च प्रचेष्टा दैवं चैवात्र पञ्चमम् अधिष्ठानं तदा कर्ता कारणं च प्रत्यक्षिता विविधाश्च प्रत्यक्षिष्टा दैवं चैवात्र पञ्चमम् ओके हरे कृष्ण ओके हरे कृष्ण प्रपोज ओके बोले Chan, Hare Krishna Mahamudra, satu kali. Oke, semua? Oke. Satu, dua, tiga. Hare Krishna. Hare Krishna. Krishna, Krishna. Hare Rama. Hare Rama. Rama, Rama. Hare Hare. Satu kali lagi. Hare Krishna. Hare Krishna. Krishna, Krishna. Hare Hare. Hare Rama. Hare Rama. Rama, Rama. Hare Hare. Oke, எல்லாரும் அவங்க மட்டும் சொல்றாங்க. இவரா, oke. Satu kali lagi. Satu, dua, tiga. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Terima kasih banyak. Oke. Translation, kamu எல்லாரும் செயலுக்கான இடம் உடல் செய்பவன் பல்வேறு புலன்கள் பலதரப்பட்ட முயற்சிகள் இறுதியாக பரமாத்மாவை இவையே செயலுக்கான 5 காரணங்களாகும். இங்கிலீஷ் வர பேசுங்க. Place of action, Place of action, body, body, performer, the various senses, many different kinds of endure, ultimately, super soul. These are the 5 factors of action. Saya akan membahas sebelah
அதிஷ்டானம் ததா கர்த்தா காரணம் சப்ருதக் இதம் விவிதாச்ச பிரது சேஷ்டா தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த அத்தியாயம் பாத்தீங்கன்னா சாப்டர் 18 இது வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இஸ் a conclusion. ஆக்சுவலி பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 17 வரைக்கும் தான் இருக்கு. அன்டில் சாப்டர் 17 மட்டும் தான் 17 வரைக்கும் தான் இருக்கு. இது 18 வந்து ஜஸ்ட் ரிப்பீட்டட் தான் வந்து பகவான் வந்து சொல்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆக்சுவலி 13வது சாப்டர்லயே வந்து பகவான் சொல்லியிருப்பாரு, ஒரு செயல் வந்து ஒரு ஆக்ஷன் அது வந்து நடக்குதுன்னா அதுக்கு வந்து 5 விஷயம் தேவைப்படும். அது வந்து பாத்தீங்கன்னா உபதேஷ்ட அனுமந்தா பக்தா புக்தா மகேஸ்வர், அதாவது ஆத்மா பரமாத்மா தேவைப்படும். ஆத்மா உள்ள இருக்கு, பரமாத்மா இருக்காரு. ரெண்டாவது மூணாவது வந்து பாடி மெட்டல் நேச்சர். பிறகு அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து சேங்ஷன் பண்ணுவாரு. இந்த 5 வந்து நடக்கும் போதுதான் அது வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஒரு கருத்தால எடுத்து நம்ம தட்டுறோம், ஒரு நடக்கிறோம், போறோம், எதுனாலும் பகவானுடைய அவர் வந்து எப்படி பண்ணாலும் நடக்கும். இப்ப ரீசனா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து பிரபாவுக்கு வந்து நம்ம சென்டர் வந்தாங்க. அப்ப வந்து ஒரு மாதாஜி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, இப்ப நீங்க ரேடியோ டிவிலாம் நிறைய ஒரு இஷ்யூ ஓடி இருக்கு. ஒரு ஒரு டிவி டெலிவிஷனுடைய ஒரு வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டாரு சொல்லி கேள்வி இல்லையா? ஆமா, அவங்க அம்மா 2 பேரும் மதரும் சன்னும் 2 பேரும் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் அவங்க. ஓகே, அப்ப அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. எதுக்காக? ஆக்சுவலி வந்து அவங்க வந்து முருகர் டிவோட்டி, முருகருடைய டிவோட்டி. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து கிருஷ்ணரே வந்து நிறைய வந்து அவங்க வழிபாடுலாம் உண்டு. இது வந்து ஏன் வந்து காப்பாத்தல, ஏன் முருகர் இது பண்ணல, அப்ப ஏன் வந்து நடக்குது, ஏன் வந்து இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனும் எனி ஆக்ஷன் உதாரணம் நிறைய பேர் கேட்பாங்க, நல்லது உள்ள கடவுள் இருக்கிறாருன்னா உள்ள பரமாத்மா இருக்கிறாருன்னா ஏன் வந்து கெட்டது நடக்கும் தடுக்கலாம் தானே, ஏன் தடுக்க மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு இடத்துல வந்து போம்பு போடுறாங்க, ஒரு இடத்துல வந்து கொலை பண்றாங்க, ரேப் கேஸ் நிறைய நடக்குது. கடவுள் தடுக்கலாம் தானே. அதாவது அந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பப்ளிக் கிட்ட இருக்குது அது வேற. ஆனா நம்ம டிவோட்டி மத்தியிலே நிறைய பேருக்கு அது கேள்வி இருக்கு. டிவோட்டி மத்தியில் நிறைய பேருக்கு அது சந்தேகம் இருக்கு. வாய் வந்து பகவான் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாரு, ஏன் பகவான் வந்து ரொம்ப இது பண்றாரு, அவர் நினைச்சா தடுக்கலாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு. அதாவது நம்ம வந்து ஆத்மா வந்து எந்த பொசிஷன்ல இருக்குமோ தெரியும், எந்த இடத்துல இருக்கு, எப்படி இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே பல உதாரணம் சொல்லுவேன், எப்போதும் சொல்றதுதான். ஒரு மாத்திரை இருக்கு, ஒரு மாத்திரை இருக்கு, ஒரு மெடிசன் இருக்கு, அது வந்து ஒரு டப்பவேல் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த டப்பவேலை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கோத்தாக்குள்ள போட்டிருப்பாங்க, ஒரு கோத்தாக்குள்ள ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை, ஒரு டப்பவேல், அப்புறம் ஒரு கோத்தா, இந்த 3 இருக்கு. ஓகேவா? இந்த மாத்திரை எதுக்கு டப்பவேல், டப்பவேல் இருக்கு, கோத்தாக்குள்ள இருக்கு. அதே போலதான் இந்த மாத்திரைன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆத்மா. இந்த மாத்திரை வந்து டப்பவேல் இருக்கு. அந்த டப்பவேல் வந்து என்னன்னா உள்ளுக்கு இருக்கக்கூடிய சூட்சும உடம்பு, அதாவது ஒரு செட்டில் பாடி. ஓகேவா? இந்த டப்பவேல் வந்து எதுக்குள்ள இருக்குன்னா கோத்தாக்குள்ள இருக்கு. இந்த கோத்தா வந்து என்னன்னா அது வந்து கிராஸ் பாடி. ஓகேவா? ஸ்தூல சரீரம் and சூட்சும சரீரம் and ஸ்தூல சரீரம். ஓகேவா? அப்ப வந்து 2 டைப் பாடி இருக்கு நமக்கு. அதாவது கிராஸ் பாடி and செட்டில் பாடி. உள்ளுக்குள்ள ஒரு பாடி இருக்கு, வெளிக்குள்ள ஒரு பாடி இருக்கு. வெளியில இருக்கிற ஒரு பாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 சென்சஸ் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய், இது வருது. இயர்ஸ், நோஸ், அப்புறம் வந்து டேஸ்ட், அப்புறம் பார்க்குறது, இதெல்லாம் இருக்கு. இந்த பஞ்ச மகா அந்த சென்சஸ் இருக்குல்ல, இது வந்து வெளியில இருக்கு. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மைண்ட், அப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் ஈகோ, மனம், புத்தி, அகங்காரம், இது உள்ளுக்குள்ள இருக்கு. இது சூட்சும உடம்பு சேர்ந்து. முதல்ல வந்து இந்த பொசிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வெளியில இருக்கிற உடம்புக்குள்ள சூட்சும உடம்பு இருக்கு, அதாவது வந்து சட்டில் பாடி இருக்கு. சட்டில் பாடிக்குள்ள உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கு. இப்ப ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஸ்பிரிச்சுவல். ஓகே, ஆத்மா வந்து ஸ்பிரிச்சுவல். ஓகேவா? அது வந்து அச்சிந்திய சக்தி, ஸ்பிரிச்சுவல். இந்த ஸ்பிரிச்சுவல் கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்காரு. ஓகேவா? இப்ப பகவான் வந்து விபு, விபுனா பெருசர், பெரியவர், பிக் ஒன். ஆத்மா வந்து அணு, அது வந்து சின்னது. இப்ப இந்த பொசிஷன் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ள ஆத்மா, பரமாத்மா, கிராஸ் செட்டில் பாடி, கிராஸ் பாடி, உள்ளுக்குள்ள ஒரு உடம்பு, வெளியுற உடம்பு. இதுதான் நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன்.
இது வெறும் வந்து ஹியூமன் பீயிங் மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் மிருகம் செடி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப ஆத்மா வந்து ஸ்பிரிச்சுவல், ஆத்மா வந்து ஆன்மீகமயமானது. இப்ப இந்த ஆத்மா வந்து ஆன்மீகமயமா இருக்கு, ஸ்பிரிச்சுவல். ஆனா எப்படி வந்து ஒரு திருடுது, அவர் வந்து கொலை பண்ணுது, பாம்பு வைக்குது, அப்புறம் வந்து ரேப் பண்ணுது, அப்புறம் வந்து என்னென்னமோ பண்ணுது. இப்போ நான் கேள்விப்பட்டேன், இங்க ஒரு இது நடந்துச்சு, பகவானுக்கு வந்து ஒரு இது காணப்போச்சு. ஓகே, வாட் எவர். அப்ப இதெல்லாம் வந்து என்ன ஆக்ஷன் எதனாலனா இது போல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போகணும். இப்ப ஒரு ஒயிட் கலருக்கு வந்து ஒரு க்ளோத் இருக்கு வச்சுங்க. இப்ப நீங்க வந்து டார்ச் லைட் அடிக்கணும், இங்க வந்து பின்னாடி வந்து ஒரு வால் இருக்கு. இப்ப இந்த எல்லோ கலரு இல்லைன்னா இந்த லைட் வந்து ஒயிட் கலர் வச்சிருங்க. ஒயிட் கலர் க்ளோத், ஒயிட் கலர் துணி, இங்க ரிஃப்ளெக்ஷன் என்ன கலர் வரும்? பிளாக் கலரா? ஒயிட் கலர் தான் வரும், ஒயிட் தான் வரும். இப்ப அந்த க்ளோத் வந்து துணி வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர், லைட் வந்து ரெட் கலர்ல வரும். அதே துணி வந்து வாட்டர் கிரீன் கலரோ என்ன கலர்லோ அந்த கலர் ரிஃப்ளெக்ஷன் வரும். இப்ப இந்த லைட் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இஸ் பியூர். ஓகேவா? நடுவுல ஒரு திரை இருக்க, இந்த துணி இருக்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட், இன்டெலிஜென்ட், ஃபால்சிங். அதாவது கிராஸ் பாடிக்குள்ள இருக்கிறது மனம், புத்தி, அகங்காரம். இப்போ மனசு வந்து சில நேரத்துல வந்து எல்லோ கலரா இருந்துச்சுன்னா இந்த ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன், இந்த லைட் பட்டா இந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லோ கலர் தான் வரும். இப்போ மனசு வந்து ரெட் கலர் இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் ரெட் கலர் தான் வரும். இதே போலதான் இப்ப இந்த மனசு வந்து என்ன மாதிரியான மூட்ல இருக்கோ அது மாதிரி ஆக்ஷன் தான் வந்து நம்ம வெளியில செய்யும். ஓகேவா? இந்த மனசு தான் வந்து இந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுது. வெளியில இருக்கக்கூடிய இந்த கிராஸ் பாடி இருக்குல்ல, வெளியில உடம்பு, இந்த கண்ணு, மூக்கு, வாய் எல்லாத்தையும் எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா உள்ளுக்குள்ள மனசு. மனசு வந்து ஆத்மா வந்து டைரக்டா வந்து இந்த உலகத்தை பார்க்காது. இப்ப நம்ம எல்லாம் டைரக்டா இந்த உலகத்தை பார்க்கல, நம்ம வந்து த்ரூ மைண்ட் தான் பார்க்கறோம். நம்ம மனது மூலமா தான் இந்த உலகத்தை பார்க்கறோம். நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப லைட்டு, இந்த டெரர் இருக்கு, அப்புறம் இப்ப வந்து வால் இருக்கு. அப்ப ஆத்மா வந்து இந்த மனசை வந்து அதை கிராஸ் பண்ணி தான் இந்த உலகத்தை பார்க்கணும். இதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நடுவுல இருக்கிற மனசு இருக்குல்ல, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 குணம், சத்துவம், ரஜோ அண்ட் தமோ. இந்த 3 குணம் இந்த இடத்துல தான் இருக்கு. ஆத்மாக்குள்ள 3 குணம் கிடையாது. ஆத்மா வந்து நிர்குணம். ஆனா ஆத்மா இந்த பாடியில் இருக்கும் போது இந்த மனசு வந்து 3 குணத்துக்கு இருக்கு, சத்துவம், ரஜோ, தமோ. இப்ப இந்த குணம் வந்து எந்த மாதிரியான குணம் வந்து அது வந்து டாமினேட் பண்ணுது, இது வந்து அதிகமா இருக்கோ அதோட ஆக்ஷன் தான் வெளியில வரும். ஓகேவா? இது முதல் இது வந்து டெக்னிக்கல். இது புரிஞ்சிட்டாதான் எல்லாம் கீழ்க்கும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இது நம்ம புரியலன்னா அப்ப என்ன பண்ணுவோம், ஜெகநாத சேவை செய்யறேன், ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாரு, எதுக்கு செஞ்சுக்கிட்டு நான் சேவை செய்யறேன். அப்புறம் வந்து ஒருத்தவங்க எனக்கு ஏசுறாங்க, ஒரு சேவை செய்யறேன், கொஞ்சம் ப்ராப்ளம், வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் தான் இருக்கு, இதுக்கு கொஞ்சம் சேவை செஞ்சு தான் இருக்கேன், ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேன். மைண்ட் வந்து எல்லாம் மாறும். இதெல்லாம் வந்து எங்க வருது? ஆத்மாவில் வருதா? நோ. இந்த திங்கிங் எல்லாம் எங்க வருது? மனசு. அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையில ரொம்ப பிகினிங்ல ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லிருக்காங்க, பாடி வந்து சேரியட், ரதம் மாதிரி. இவ முன்னுக்கு 5 குதிரை இருக்கு, 5 வந்து 5 பாஸ் பாத்தீங்கன்னா குதிரை வந்து 5 புலன்கள், 5 சென்சஸ். அந்த 5 குதிரையும் வந்து எது கண்ட்ரோல் பண்ணும்? அந்த கயிறு. அந்த கயிறு வந்து என்னது? மனசு. ஓகேவா? அந்த கயிறு யாரு ஹோல்ட் பண்றா, யார் பிடிச்சிருக்கா? அந்த டிரைவர். இந்த டிரைவர் யாரு? புத்தி. அப்ப டிரைவர் வந்து கயிறை கண்ட்ரோல் பண்றாரு, அந்த ரோப்பை. அந்த ரோப் வந்து பாத்தீங்கன்னா கயிறு வந்து அந்த குதிரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அந்த டிரைவர், அந்த கயிறு, அந்த குதிரை. அந்த டிரைவர் வந்து புத்தி, இன்டெலிஜென்ட். அந்த கயிறு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோப் வந்து மனசு, மைண்ட். அந்த குதிரை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்னது? சென்சஸ். ஆனா நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, ட்ரூ, ஒரு மைண்ட் வந்து அதாவது சென்சஸ் புலன்களை மனசு கண்ட்ரோல் பண்ணுது, மனசு வந்து புத்தி கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப புத்தி சரி பண்ணா மனசு சரிப்படுத்தலாம், மனசை சரி பண்ணா அப்புறம் புலன்களை சரி பண்ணலாம். அப்படிதான் நம்ம ஜெனரலா நினைப்போம். பட் அப்படி கிடையாது. மனசு வந்து வெரி டேஞ்சரஸ். சம்டைம் இந்த நடுவில் கூடிய மனசு வந்து அந்த புத்தியை டாமினேட் பண்ணிடும். புத்தி டாமினேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திர முனி,
வெரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து அவர் வந்து பெரிய பிராமணன், சத்திரிய வந்து பிராமணன் மாறினாரு. அப்ப பாருங்க அவர் மைண்ட் அவர் வந்து தியானம் பண்றாரு. இட்ஸ் ஃபுல் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா தியானம் ஃபோக்கஸ் இருக்காரு. ஆனா வந்து அவர் மனசு வந்து கொஞ்சம் இதாகிட்டா சஞ்சலம் பண்ண அவங்க யாரும் மேனக வந்து இது பண்ணுவாங்க, அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, மனசு சஞ்சலம் ஆயிடும். அதே போல சௌகரிய முனி 60,000 இயர்ஸ் 60,000 வருஷம் வந்து மெடிடேஷன் பண்ணுவாரு. ஜஸ்ட் ஒரு 2 ஃபீச்சர் பார்த்தாலும் மனசு இதாயிடும். ஏன் அத்தனை வருஷம் டவுன் பண்ணாரு, புத்தி தெரியாது, நம்ம வந்து நம்ம வெரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா ஜஸ்ட் ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் கொஞ்ச நேரத்துல மனசு இதாயிடும். அதே போல யுதிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லா வந்து டிவோட்டி எல்லாம் ஓகே. ஆனா அந்த கேம்பிளிங் விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா துரியோதனன் சகுனி கூட்டாரு. அதாவது மேட்ச் வந்து துரியோதனுக்கும் யுதிஷ்டருக்கும் அங்க போய் அசம்பிள் ஆயிட்டோம். அங்க உட்காந்தோடனே அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது துரியோதனன் நான் விளையாட மாட்டேன், யுதிஷ்டர் நான் விளையாட மாட்டேன், எனக்காக என் மாமா விளையாடுவாரு. ஆனா அந்த இடத்துல வந்து மைண்ட் வேலை செய்யற யுதிஷ்டருக்கு சரி அப்ப எனக்கு கிருஷ்ண விளையாட கூப்பிட்டுக்கலாம். அங்க என்ன டாமினேட் பண்ணுச்சு? மனசு. ஏன்னா யுதிஷ்டருக்கு வந்து அங்க மனசுல ஒரு ஆசை நான் விளையாடணும்னு சொல்லி சரி வந்து எல்லாம் சுத்தி விட்டுட்டாரு. உண்மையா இல்லையா? லாஜிக்கா யோசிப்போம். சுத்தெல்லாம் விட்டுட்டாரு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு. அப்பயாச்சும் கூப்பிட்டுருவாங்க இல்லை கிருஷ்ணரை? சரி எல்லாம் போயிடுச்சு. கடைசியா திரௌபதி வைக்க போறாங்க, அப்பயும் கூப்பிடலாமா இல்லையா? அப்பயும் கூப்பிடல. பிகாஸ் மனசு ஃபுல் டாமினேட். அவரோட புத்தியை மறைச்சிருச்சு, எல்லாம் மறைச்சு அவருக்கு என்ன விட்டது எடுக்கணும். ஏன் எல்லாரும் அதுக்கப்புறம் என்ன செய்யும்? தட்ஸ் வை மனசு வந்து வெரி டேஞ்சரஸ். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த 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 ஒரு ஆக்ஷன் நடக்குற, அதாவது செயலுக்கான இடம் ஆக்ஷன் நடக்குது இந்த பாடியில. ஓகே, அடுத்து வந்து செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா உள்ளதான் இதெல்லாம் செய்ய முடியும். இப்ப வந்து ஃபுல் கரண்ட் லைட் எல்லாம் ஓடுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னதான் மெயின் பாக்ஸ் இருந்தாலும் சரி, சுவிட்ச்ல இருந்தாலும் சரி, கரண்ட் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதே போல அந்த கரண்ட் மாதிரி அந்த பவர் தான் வந்து ஆத்மா. ஜெய ஜெயநாத சுந்தர மகாராணிக்கு அப்ப அந்த கரண்ட் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அந்த கரண்ட் தான் இது எல்லாமே நடக்கும். அப்ப இந்த கரண்ட் தான் வந்து ஆத்மா. இந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் எல்லா ஆக்ஷன் செய்யுது. ஆனா அந்த மைண்ட் அந்த மனசு எப்படி இருக்கோ அது மூலியமா செய்யுது. அதனால நீங்க நினைச்சு பாத்துக்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்துச்சு. ஒரு ரேப் கேஸ் இந்தியாவில். அந்த முஸ்லீம் அந்த பேர் அசிஃபா நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க அப்பா வந்து ரிப்போர்ட் பண்றாரு. அவங்க அப்பா வந்து பாடி கிடைச்ச பில்ல வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க எல்லாம். அப்ப போலீஸ்காரங்க வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க ஏன் வந்து உங்க ஏரியாவில் நடந்திருக்கு, ஏன் நீங்க எங்க தேடல? அப்ப அவர் சொல்றாரு, நான் எல்லா இடத்துலயும் தேடினேன், எல்லா இடத்துலயும் காணாம போச்சுனேன். பட் நான் டெம்பிள் ஒரு தேடல. பிகாஸ் வந்து அந்த டெம்பிள் வந்து இஸ் வெரி பியூர், புனிதமான இடம். பட் வந்து அந்த எடுத்தாங்கல்ல ரேப் பண்ணாங்க, அந்த ரேபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெம்பிள் வச்சுதான் அவங்க ரேப் பண்ணாங்க. அப்ப ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து இஸ் a temple, இஸ் a pure, அது வந்து முழுக்கொலைகள் செய்றாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து புத்திக்கு வந்து தெரியும் இது டெம்பிள் தெரியும், உணர் புத்திக்கு தெரியும். நம்மளுக்கு 40-50 வயசு, நாங்க ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 வயசு நினைக்கிறேன் அசிபாக்கு 8 வயசு 9 வயசு. ஓகே, அந்த புத்திக்கு தெரியும் இது சொசைட்டி பெரிய கேஸ் ஆகிடும் சொல்லி தெரியும். இது எல்லாமே புத்தியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். பட் சம்டைம்ஸ் சொன்னல நம்ம மைண்ட் வந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணிடும் எல்லாத்தையும். அது நான் வந்து நான் ஆணு, எனக்கு பொண்ணு, அவ்வளவுதான். அது வந்து தட்ஸ் வை வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு தான் ரொம்ப முக்கியம். இப்ப இங்க ஒரு கேள்வி வரலாம், இது வந்து ஏன் கடவுள் தடுக்க மாட்டாரா, பகவான் தடுக்க மாட்டாரா? அவர் தான் ஃபுல் சர்வ காரணமாச்சே பேச மாட்டேது. பகவான் தடுக்க மாட்டார். வா காரணம் என்னன்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. பிகாஸ் ஏங்க சுதந்திரம் வந்து ஏன் சுதந்திரம் இல்லாம இருக்க முடியாது? ஆத்மா சுதந்திரம் இல்லாம இருக்க முடியும். ஆத்மாக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. பிகாஸ் ஆத்மாக்கு வந்து சுதந்திரம் இல்லைன்னா நம்ம பகவானுக்கு சேவை செய்ய முடியாது. அதனால ஜீவியர் சொல்வாய் நித்திய கிருஷ்ணதாஸ். ஆத்மாக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. அந்த இண்டிபெண்டன்ஸ் எதுக்காகனா ரைட்டா நம்ம யூஸ் பண்ணணும், பகவானுக்கு சேவை யூஸ் பண்ணணும், பகவானுக்கு கைகளுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் அந்த இண்டிபெண்டன்ஸ். ஆனா அந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை வந்து ராங்கா நம்ம செய்யும் போது
தென் அங்க என்ன நடக்குது, நம்ம மாயாவில வந்து மாட்டிக்கிறோம். மாயா உடனே என்ன பண்ணுது, ரெண்டு ஆக்ஷன், ரெண்டு வேலை செய்யுது. ஒண்ணு வந்து என்னன்னா ஆவரணம் மிகா கிரியா, ரெண்டாவது பிரகட்மன் கிரியா. ஆவரணம் மிகா கிரியானா அது வந்து ஃபுல்லா மைண்டை கவர் பண்ணிடும், ஃபுல்லா மைண்டு. அதாவது வந்து ஒரு ஒதுமை யோசிக்கணும், ஃபுல்லா வந்து இக்னோரன்ஸ்ல இருப்போம். அதான் மோகா, இக்னோரன்ஸ், ஃபுல் இக்னோரன்ஸ்ல இருக்கும். என்னட்ட வாங்க என்ன பண்ண போறோம், அந்த மாதிரி ஒரு இக்னோரன்ஸ் வந்துடும். ஆமா இவ்வளவு சேவை செஞ்சு என்னத்த பண்ணி என்ன போகும், இதெல்லாம் ஒரு மாயோட வேலை. இது பேர் ஆவரணமிக்க கிரியா. நான் இப்போது பாகவதத்தில் சொல்லுவேன், முதல்ல வந்து அறிவை கவர் பண்ணிடும். கவர் பண்ணோட செகண்ட் வந்து பிரகடன கிரியா, உங்களை கிருஷ்ணன் கிட்ட தூரம் கொண்டு போயிடும். இன்னைக்கு வந்து பரவாயில்ல போகணும், சண்டே போகலாம், இன்னைக்கு வரலாம், கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துடும். நம்ம என்ன நினைப்போம், அந்த மாயா இருந்து நம்ம என்ன நினைப்போம், நான் வந்து பகவான் டெம்பிளுக்கோ இல்லை பகவான் சேவைக்கு போகாத அது ஒரு இன்டெலிஜென்ட் நினைச்சுக்கிட்டு, அது ஒரு ஒரு ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம இப்போ அச்சீவ் பண்ண நினைச்சு, நான் எல்லாரும் ஏமாத்திட்டேன் நினைச்சு நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா வீட்டில் உட்காந்துருக்கோம். அதெல்லாம் வந்து மாயா. இது எங்க வந்து மாயா எங்க வந்து வேலை பண்ணணும்னா ஒன்லி நம்ம மனசுல தான். புத்திலையோ ஆத்மாக்குள்ளயோ அது வேலை இல்லை, அதோட பிளாட்ஃபார்ம் மனசு. அதனாலதான் பாருங்க, சேதோ தர்ப்பண மார்ஜனம், மனசை வந்து சுத்தமா வச்சுக்கோ, மண்மனா வமன் பக்தோ, மனசுல என்னை வச்சுக்கோ. யாருமே புத்திக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, ஆத்மாக்கு. ஆத்மா வந்து ஓகே, ஆத்மா வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, ஆனா கரெக்ட் பண்ண வேண்டியது எங்க, எல்லாம் மொத்த ஸ்லோகம் பாருங்க, எல்லாம் மனசு வச்சுதான். இந்த நிறைய கதைகள் எல்லாம் இருக்கு பாருங்க, எல்லாம் மனசு வச்சுதான். பரதமராஜா எல்லாத்தையும் விட்டு வந்தாரு, ஃபாரஸ்ட் காட்டு வந்தாரு. ஆனா குட்டியோட அந்த அந்த டியர் மாணவர் மேல அவர் மனசு வச்சுட்டாரு. அதனால பாருங்க அடுத்த பிரிவு வந்து இது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் சரி, மனசு ஆன்மீக உலகத்துக்கு போகணும்னா, ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்கு போகணும்னா மனசுக்கு புத்திக்கெல்லாம் இடம் இல்லை, எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஒரு ஆத்மா மட்டும் தான் போகும். அந்த காரண வஜா நதி கடந்து பகவான் உலகத்துக்கு போயிடும். ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் மனசு புத்தி சுத்தமா இருக்கும். அதனாலதான் மனசு சுத்தப்படுத்த சொல்றாங்க. இந்த மனசு சுத்தப்படுத்துனா எல்லா ஆக்ஷனும் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து பாவமா நம்ம போயிடும். அதனால மனசு சுத்தமா இருக்கும். அதுக்குதான் வந்து பகவான் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லாம் கொடுக்குறாரு. வெறும் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து ஒரு மனசு சுத்தப்படுத்துறது மட்டும் கிடையாது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, சிஷாசனத்துல 8 ஸ்டெப் இருக்கு, 8 ஸ்லோகம் இருக்கு. இந்த 8 ஸ்லோகம் நல்லா பாத்தீங்கன்னா டீட்டெயிலா நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா, முதல் ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா மனசு சுத்தப்படுத்துது. செகண்ட் ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நாமத்தோடைய அந்த பவர், எம்பவர், ஃபுல் பவர் அது இருக்கு சொல்றாரு. ஓகேவா? மூணாவது வந்து இந்த மொத்த நாமத்தையும் வந்து அது வந்து எக்ஸிக்யூட்டா மாத்தணும்னா, நீங்க உங்களுடைய டெய்லி லைஃப் மாத்தணும்னா நீங்க 3 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். அதான் வந்து டாலரன்ஸ், அப்புறம் ஹம்பிளா இருக்கிறது, அப்புறம் வந்து கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல், எல்லாரும் வேலை இருக்கிறது. அடுத்து 4 வந்துட்டீங்கன்னா, இந்த மந்திரம் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் பண்ணா சில விஷயத்தை விட்டுறணும். அதான் வந்து நான் தினம் நான் சுந்தரி, இந்த 3 விட்டுறணும். 5வது வந்து என்னதுன்னா, அவங்க யாருடைய சென்டர் அடையணும் சொல்றாங்க. அதான் வந்து ஐநந்தா கணுதா கீங்கரம். கீங்கரம் மீன்ஸ் நம்ம வந்து பகவானுடைய சேவகனை அவரை கால பிடிச்சிக்கணும். இதை பிடிச்சிட்டீங்கன்னா 6வது என்ன நடக்கும் சொல்றாரு. 6வது என்ன நடக்கும், நான் வந்து பகவான் வந்து என்ன சொல்றாரு, அந்த அந்த எனக்கு வந்து என்னென்ன சிம்டம் வரும் சொல்றாரு. எனக்கு கொண்ட அடிக்கும், எனக்கு சிம்டம்லாம் வரும் இது சொல்றாரு. அடுத்து 7வது பாருங்க, நான் ஒரு யுக ஆயுத நிமிஷம் சக்திஷா ப்ரோஸ் ஆயுதம், நான் வந்து இங்க இருக்கு உன்னை விட்டு நான் இங்க இருக்கிறது வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் எனக்கு வந்து யுகம் முக்கியமே இருக்கு, நான் பேசாம உன் இடத்துக்கு வந்துருக்கு. 8வது வந்து பாருங்க, டோட்டலி வேலை, ஃபுல் சரண்டர். ஃபுல் சரண்டர் பண்ண ஆஷ்டிஷவா பாரதம் சும்மா அலசனா மர்ம ஹதம் கலோ யதாதா வந்தாலும் கூட பக்ரானா சாயம் நாமர. அதாவது என்னை அடிச்சாலும் சரி, என்னை புரிஞ்சு போட்டாலும் சரி, எனக்கு காயம் தொங்க போட்டாலும் சரி, எனக்கு என்ன வேணாலும் பண்ணி நான் உன்னை விட்டு உன்னை பிரியவே மாட்டேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 1வது ஸ்லோகத்துக்கும் 8வது ஸ்லோகத்துக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். எடுத்தோன்னா அவர் வந்து 8வது சொல்லல. அவரு நீங்க முதல்ல மனசு சுத்தம் வச்சாதான் இந்த 8வதுக்குள்ள வர முடியும். அந்த 8வது தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சரண்டர். எவ்வளவு முந்திலாம் வந்து இப்போ வாஷிங் மிஷின் முந்திலாம் புரிஞ்சு வைக்க பாருங்க, கல்ல போட்டு அந்த மாதிரி நம்ம மாயா எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் பி ஸ்டெடி, அப்படி ஸ்டெடியா இருக்கும். நீங்க பாருங்க, மாதவேந்திர பூரி நம்மளுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆச்சாரியர். அங்கேதான் நம்ம கிருஷ்ண ராதகிருஷ்ண தத்துவம் வருது. மாதவேந்திர பூரி நம்ம நினைக்கிறோம், பிரபு என் கூட ஒரு கேள்விக்கிறாங்க, பிரபு நம்ம ஹரிகிருஷ்ணா இருக்கும், கிருஷ்ணா பத்திலாம் இருக்கும், நம்மளுக்கு சாகும்போது நம்ம பீஸ்ஃபுல்லா செத்துருந்தா நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் வராம அழகா செத்துரும் தானே. நான் சொன்னேன், யாருமே சொன்னேன் புக்ல போட்டிருக்கா,
எங்கேயாச்சும் நான் வந்து ஹரி கிருஷ்ணா சாண்டிங் பண்ண இல்லை ஹரி கிருஷ்ணா வந்தா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், எந்த வழியெல்லாம் செத்து போலாம் போட்டிருக்கான்னு கேட்டேன். கிடையாது. யாரும் எங்கேயாச்சும் போட்டிருக்கா? ப்ரூவ் ஆகி சொல்லிருக்கா இறந்துடா நீங்க வந்து வழி இல்லாம இருக்கலாம், நாளைக்கு பரவாயில்ல 2 ஹார்ட் அட்டாக் வச்சு போகலாம், இன்னும் வர சொல்லுங்க. கிடையாது. அது இயற்கை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்றது, இறப்பு வந்து அந்த மாதிரி இறப்பு நடக்கும். பட் அந்த அந்த ப்ராசஸ் வேற. அது எப்படின்னா ப்ரூவ் அழகாக ஒரு உதாரணம், ஒரு கேட் இருக்கு, அது வந்து தன்னுடைய அந்த வாயில வந்து ஒரு அதோடைய பேபியை வந்து தூக்குது. ஓகேவா? அந்த வாயில யூஸ் பண்ணு பேபி தூக்குது. அந்த கேட் பாத்தீங்கன்னா குட்டி பாத்தீங்கன்னா அது பாட்டு ஜாலியா இருக்கும், நீங்க அம்மா தூக்கிட்டு போறாங்க ஜாலியா போகும். அதே கேட்டு ஒரு எலி பிடிக்கும்போது எலி வந்து ஃபுல்லா வந்து செத்து போயிருக்கும், மரண வயதுல இருக்கும். அந்த மாதிரி மரணம் வந்து நமக்கு எப்படி வேணா வரலாம், எந்த ரூட்ல வேணா வரலாம். நீங்க வந்து நான் இறக்கும் போது பீஸ்ஃபுல்லா நான் கண்ணு மூடுறேன், பகவான் நாளைக்கு காலைல கண்ணு அலாம் அடிச்சோம் நான் வயது இருந்துருக்கணும். அப்படிலாம் யாரும் எந்த புக்லயும் யாருமே போடல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட பாடல்கள் வந்து பாருங்க அட்டி உத வாங்கி காட்டுல வந்து இது பண்ணி இந்த மாசம் அக்ஷய திருத்தியா அக்ஷய திருத்தியா அன்னைக்கு நான் சொன்னேன், அக்ஷய திருத்தியாக்கும் தங்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? அக்ஷய திருத்தியா சம்பந்தம் தங்க சம்பந்தமே இல்லை. ஓகேவா? அது ஏதோ மார்க்கெட்டிங் ஏதோ பண்ணிட்டாங்க. இப்ப அக்ஷய பாத்திரம் கிடைச்சது இந்த நாள் அவங்க பாருங்க காட்டுல கஷ்டப்பட்டு இருந்தாங்க பாண்டவர்கள், நல்லா வந்து டல்லோ மேட்ல படுத்துவங்க, நல்லா தங்க தட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த அடி நினைச்சு நான் ஒரு சொன்னேன், திரௌபதியோட சரித்திரத்தை பேசும்போது இந்த அக்ஷய பாத்திரம் இருக்குல்ல, எல்லாரும் அக்ஷய பாத்திரத்துல திரௌபதி சாப்பிட்டாங்கன்னா அதோட அன்னைக்கு கோட்டாசிட்ட முடிஞ்சு. ஆனா நினைச்சு பாருங்க, அவங்க 5 பேர் பாண்டவர்கள் 5 பேர் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, லஞ்சு இல்ல ஏதோ ஈவினிங் ஏதோ சாப்பிடுவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தானே இவங்க கடைசியா சாப்பிடணும். அப்போ அவங்க கேட்டாங்க, நம்ம தான் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் வச்சுப்பேன், ஏன் ப்ரோ காலையிலே அவங்க எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இவங்க சாப்பிட்டா முடிஞ்சது கிடையாது. சாசம் என்ன பண்ணுறாங்க, அக்ஷய பாத்திரம் அவங்க சாப்பிட்டாங்க எல்லாமே முடிஞ்சு என்னைக்கு எதுவுமே வந்து அவங்க சிம்பிளா பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே போல எடுத்துங்க நீங்க ராமர் பாத்தீங்க, அவர் வந்து இந்த மரியாதை புருஷோத்தமா சீதாதேவி வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அவங்க அழகா வந்து சீதா வந்து அழகா வந்து பிறக்கும் போது தங்க தட்டுல போனாங்க, தங்க தட்டுல தங்க தட்டுல சாப்பிடுறது எல்லாமே பாருங்க. ராமரோட காட்டுல போயிட்டு கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு தடவை ஒரு கிளாஸ்ல சொன்னேன், இந்த ராமர் காட்டுக்கு போனது மட்டும் ஒரு கிளாஸ் நான் பேசினேன். நிறைய பேர் காட்டுக்கு போனாங்க, ராமர் எதை செய்யுங்க ஃபாரஸ்ட் ஓகே கிடையாது. அந்த ஃபாரஸ்ட்குள்ள நினைச்சு பாருங்க, இப்ப பாருங்க மழை பெய்யுது, எவ்வளவு கொசு வரும், எவ்வளவு வந்து பூச்சி கிடைக்கும். காட்டுல என்ன அவங்களுக்கு என்ன இது இருந்துச்சா, டைலம் இருந்துச்சா, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இருந்துச்சா, திடீர்னு காலில் எதுவும் குத்திச்சுனா திடீர்னு ட்ரெஸ் போட்டுருந்தாங்களா, ஃபுல் ஜம் ஷூட் பண்ணி போட்டுருந்தாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மரத்தோட சட்டை தான் போட்டு இப்படிதான் இருந்தாங்க. ஃபுல்லா என்ன ஃபுல் ஏக்கோ ஏசியா, நம்மளுக்கு ஒரு வெயில் கூட அடிச்சு நம்ம ஏசு கலசாத்த ஏசி தட்டினேன் பாருங்க. பகவான் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு, ஒரு நாள் 2 நாள் இல்ல 14 வருஷம். அப்ப இவ்வளவு டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்ம இறப்பு வந்து ரொம்ப ஈஸியா எல்லாமே ஈஸியா கிடைச்சிடாது, எல்லாமே ஒரு சேன்ஸ் அப்ரூவ் சொல்ல தேவையில்லை. 2 ஹார்ட் அட்டாக். ஆனா நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து வேற. கிருஷ்ண பக்தியில் இருந்தா அதோட ரிசல்ட் வேற. அந்த பூனை வந்து எப்படி வந்து பூனை குட்டியை தூக்கும் போது அந்த பூனைக்கு எப்படி வலிக்குதுலையோ அதே மாதிரி நம்மளுக்கு இறப்பு வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து இறப்போம். அதனாலதான் ஆத்மா வந்து என்னைக்கும் வந்து பியூரா இருக்கும். அந்த இறக்கும் போது நம்ம வந்து பகவான் நினைக்கணும். எல்லாமே வந்து டெம்பிள் ப்ரோக்ராம்ல ரொம்ப கீழே குறைவா இருக்கும். இந்த கருமாதி ப்ரோக்ராம் வந்து வெளி ப்ரோக்ராம் சும்மா கேள்வி வந்து சும்மா சாரசாரமா வரும். நம்ம இறக்கும் போது நம்ம தான் கோமால போடுறாங்க, ஐசியூல போடுறாங்க, நம்மளே வந்து ஒரு வாரம் கண்ண முடியும் இருப்போம். அப்ப எப்படி நினைக்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் அப்படிதான் போவோம். ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் வந்து அப்புறம் நான் குரூப்பை கம்பிடாது அப்படின்னு மெசேஜ் வரும். அப்படிதான் மோஸ்ட் ஆஃப் கேசஸ் நடக்குது. இப்ப எங்க ஃபாதர் கூட அப்படிதான், அந்த மாதிரி தான் ஒரு வாரம் அவருக்கு எஸ் அந்த மாதிரி நடக்கும். ஆனா நம்ம பகவான் என்ன சொல்றாரு, கவுந்தையா பிரதிஜானி நாமே பக்தியா பண்ண சரி, நீ என்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். செஞ்ச சேவைகள் செய்ய எல்லாமே வந்து பகவான் ஞாபகப்படுத்துவார், அவர் ஹெல்ப் பண்ணுவார். நம்ம என்னன்னா நம்ம கான்சியஸ் நம்ம வந்து அறிவு இருக்கிற வரைக்கும், நம்ம உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோம், எந்த அளவுக்கு நம்ம செய்யறோம் அதை வச்சுப்பாரு. நீங்க இறக்கும் போது பகவான் நினைக்க நாளைக்கு நம்ம கோமா இருக்குமா எந்த கான்சியஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மனசு புத்தி வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டில அதிகமா வந்து இருந்துச்சோ அந்த ஆக்டிவிட்டியோட ரிமெம்பரன்ஸ் தான் வந்து அந்த எண்ணம் தான் அந்த சிந்தனை தான் வந்து நம்மளோட மனசுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஆக்டிவிட்டி வந்து சும்மா ஆர்டிபிஷியலா கடிச்சு காலத்துல ஆமா அஜய் நாராயணன் சொன்னாரு. எஸ்
டெம்பிள் கேள்வி எவ்வளவு வருது இல்லை, ஆனா வெளியில போனீங்கன்னா அவ்வளவு கேள்வி சும்மா அப்படியே வந்து ஸ்லைபர் ஷாட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேள்வி வரும். ஏன் பிரபு நாராயணன் சொன்னாரு, நானும் கடைசி காலத்துல எல்லாம் பாவனை பண்ணி நாராயணன் நானும் போயிடறாங்க கிடையாது. அது வந்து ஸ்பெஷல் கேஸ், அஜாமன் கேஸ் ஸ்பெஷல் கேஸ். அது என்னதுன்னா நாம தத்துவம் என்னது, இன்டெரக்டா நாமத்தை நீங்க ஜவுன் பண்ணீங்கன்னா அதோட பெனிஃபிட் இதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணப்படுது. பட் இதுவே எடுத்துட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா பகவான் அதனாலதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, தத்துவ விச்சா எல்லா வகையான நாலேஜ் கொடுக்குறாரு. நாலேஜை கத்துக்கிட்டு அது படி நம்ம செயல் பண்ணணும். கத்துக்கிட்டு நம்ம தெரியாதவே இருக்க வச்சுக்கலாம், அதுக்கு பேர் வந்து கபடத்தனம், இஸ் த crookedness, கபடத்தனம். நம்ம பக்தியில வந்து நம்ம நல்லா வரணும்னா நம்மளுக்கு சமஸ்கிருத படிக்கிறது இல்ல, எனக்கு எந்த நாலேஜ் இல்ல, எனக்கு வயசாச்சு, எனக்கு கண்ணு தெரியல, நான் என்னையா பண்றது, நீங்க ஒண்ணும் பண்ணலாம். பக்தியில முன்னேறலாம் வெரி சிம்பிள் ஃபார்முலா, ஒரே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் நிஷ்காபடனா வித் நோ டூப்ளிசிட்டி. எந்த ஒரு டூப்ளிசிட்டி உள்ளுக்குள்ள இல்லைனா, எந்த ஒரு ஏமாற்றத்தனமும் உள்ளுக்குள்ள இல்லைனா ஆட்டோமேட்டிக்கா பக்தி வந்துடும். முடிச்சு அவ்வளவுதான். ஒரு கதை சொன்னாரு ஒரு தடவை, அதோட கதை ஞாபகம் வருது. ஒரு தடவை ஒரு மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேரும் வந்து பாகவத சப்தா 7 நாள் பாகவத கதை நடக்கும். அப்ப பாகவத் பேசுறவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு போனா அந்த வில்லேஜ் தாண்டி தான் போகணும். நடுவு வந்து ஒரு நல்ல வந்து பெரிய ரிவர், ஆனா அந்த ரிவர் என்னாச்சு நல்லா வந்து அப்படி ட்ரை ஆயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. அதனால எல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டாங்க. அப்ப அந்த பாகவத சப்தா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து ஹரி 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 ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்க, ஹரிகிருஷ்ண மந்திரம் பத்தி பேசுறாரு. அப்ப கடைசி நாள் 7வது நாள் லாஸ்ட் டே கிளாஸ். அப்ப அந்த கிளாஸ் பேசும்போது என்ன ஃபுல்லா மழை. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த திருப்பி அந்த பாகவத முடிஞ்சு நீங்க வரும்போது அந்த ரிவர் ஃபுல்லா வந்து அப்படியே ஃப்ளோட் பண்ணி வந்து ஃபுல்லா ஒயிட். அப்ப மருமகன் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து வெறும் 18-16 வயசு. அவங்க என்ன பண்ணாங்க, ஹரி 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 சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ரிவர் அழகா cross பண்ணிட்டாங்க. அப்போ மாமியார் வந்து என்ன பண்ணாங்க, ஏய் நீ எப்படி நீ விட்டுட்டு போன? அப்ப சொல்றாங்க, அம்மா நீங்க வாங்க, நீங்க வந்து ஹரி சொல்லுங்க, அதான் பாகவத சப்தா சொன்னாங்கல்ல, நீங்க ஹரி ஹரி சொல்லுங்க சொல்லுங்க. ஏய் நீ வந்து எனக்கு டீச்சிங் பண்ணாத, உன்னோட வயசு கூட அங்க ஆரம்பம் நடக்குது. அப்ப ஹரி ஹரி சொல்லிட்டு வர திரும்பியும் உள்ள போனோம், ஐயோ திரும்பி வெளியே போட்டாங்க. அப்ப மகாராஜ் என்ன சொன்னாருன்னா, ஃபுல் ஃபேத், திருடா அப்படிதான் ஃபுல் ஃபேத். ஃபுல் ஃபேத் வந்து சத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த மருமக அந்த பாகவத சப்தா அந்த பேசுற அவர் மேல அந்த சொன்ன வார்த்தை மேல நம்பி வச்சுட்டாங்க. அதனால ஹரி 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 கண்டிப்பா முன்னிட்டு வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. அது இவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபேத் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள crookedness, கபடத்தனம் இருக்கு. காப்பட்டியா சொல்லுவாங்க, கபடத்தனம் இருக்கிறதால அந்த ஃபேத் வந்து டெவலப் ஆகாது. அரபி இல்லைன்னு சொல்றது, ஃபேத் வந்து என்ன பண்ணா அது க்ரோ ஆகாது. அதனால அந்த கபடத்தனம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி அது வந்து ஒரு மாதிரி வைரஸ் மாதிரி, அதனால நம்மளோட ஃபேத் வந்து சாப்பிடும். கபடத்தனம் நல்லா என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து பகவான் மேல வந்து வெளியில வந்து ஹரிபோ ஹரிகிருஷ்ணா அப்படி, ஆனா உள்ளுக்குள்ள வந்து முழு நம்பிக்கை இல்லை. இவர் வந்து கட்டையில உட்டுல இருக்கிறாரு, வந்து காப்பாத்துவாரா, கையில எந்த ஆயுதமும் இல்லை, எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லை, இவர் காப்பாற்ற மாட்டாரா? எஸ், இதெல்லாம் வந்து நிறைய வந்து கேள்வி இல்லை. இப்போ அதாவது பாத்தீங்கன்னா நிறைய டெமிகாட்ஸ் தேவர்கள் வழிபடுறப்ப உடனே காப்பாத்திடுறாங்க. இவர் மட்டும் கிருஷ்ணனை மட்டும் ஏன் வந்து துணை பரீட்சை இவ்வளோ இது எக்ஸாம்லாம் வச்சு இப்படி கஷ்டப்படுறாரு? வாய் இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து டெமிகாட்ஸ் நீங்க இந்திர பகவான் போனீங்க, உடனே கேட்டா உடனே கிடைச்சிடும், எல்லாமே உடனே டக்குனு கொடுத்துருவாங்க. கிருஷ்ணன் உடனே கொடுக்க மாட்டாங்க. ஏன் உடனே கொடுக்க மாட்டாங்க? வாய் அப்படி மாட்டாங்க, உடனே கொடுக்க மாட்டாரு. ஏன் உடனே கொடுக்க மாட்டாருன்னா, இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு, ஓகேவா, ஒரு பையனை வந்து கூட்டு போறாரு, கடத்துக்கு கூட்டு போறாரு. இந்த பையனுக்கு வந்து பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் கேட்கறாங்க, ஓகேவா, எனக்கு வேணும் ஐஸ்கிரீம் வேணும். இப்போ இவனுக்கு மூக்கில் ஏற்கனவே ஒழுகுது, ஓகே, உடனே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா என்ன ஆகும், அவன் ஒன்றும் வந்து கோல்டு பிடிச்சிக்கும், ஒன்றும் இதாகிடும். அப்பா என்ன பண்ணுவாரு, இப்போ சாமி உனக்கு ஐஸ்கிரீம் எனக்கு என்ன தெரியும், நான் கொடுக்குறேன், உனக்கு மருந்து தான் எப்போதும் வேணும், உனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஓகேவா. ஆனா இதே வேற ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க, ஐயோ பையன் பாவம் ரொம்ப இதா இருக்கிறான், ஒரு தடவை தான் கொடுத்துருவாங்க. ஏன்னா கஷ்டப்படும் போது அப்பா தான் அந்த வீட்டில் போயிட்டு. அதே போல பகவானுக்கு தெரியும், அதாவது டெமிகாட்ஸ்க்கு அவங்க மதிப்பு ரெஸ்பெக்ட் பண்ணும், அது வந்து எந்த ஒரு மாற்றம் இருக்க முடியாது, ரெஸ்பெக்ட் பண்ணும். ஆனா பகவானுக்கு நம்மளோட முழு கலை தெரியும். இப்ப நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முன்ன பின்ன என்ன பண்ணி வந்தோம், ஒரு 2-3 பேருக்கு என்ன பண்ண வந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்படியே விட்டுக்கூடாது.
ஓகே நம்ம சில நேரம் தவறு பண்றோம். ஓகே பகவான் மனுஷரே ஓகே. ஆனா தெரிஞ்சு தவறு பண்ண கூடாது. தெரிஞ்சு ஐயோ பகவானே நீ நானே அடிச்சுக்கிறேன், நீ தவறு பண்ணி நீ நான் பண்ணவே மாட்டேன். மறுநாள் பார்த்தா தெரியும் அதான் உணவு பண்ணலையா. ஐயோ பகவானே நீ மனுஷரி நீ மனுஷரி ஐயோ பண்ணிட்டு தவறா பண்ண ஐயோ மனுஷரு எக்ஸ்ட்ராவா போய் ஓடும். அது பார்ப்பாரு அவர் பார்த்துட்டு என்னதான் பண்றது யோசிப்பாரு. பிகாஸ் எல்லாம் நம்ம மைண்ட் இருக்குல்ல, இந்த மைண்ட் தான் ப்ராப்ளம், ஃபுல் ப்ராப்ளம். அதாவது மைண்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணோம்னா நம்ம வந்து கரெக்டாக போயிடும். உடனே சுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா எப்போதும் நான் சொல்லுவேன், அதாவது என்னன்னா எவரெஸ்ட் இருக்குல்ல, இந்த எவரெஸ்ட் எவ்வளோ இதோ உயரமா இருக்கு, அது அப்படியே வந்து நீங்க அப்படியே மடிச்சு வச்சீங்கன்னா எவ்வளோ தடுப்பு இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுல் அவ்வளோ அழுகு இருக்கு நம்ம கிட்ட, ஃபுல் தடுப்பு அவ்வளோ அழுகு இருக்குது. ஒரே இதில் முடியாது. நம்ம எனக்கு சில பேர் முடியாது பிரபு நீங்க ஸ்டார்டிங் பண்ண எனக்கு கிருஷ்ணா கண்ணன் கண்டிச்சு வந்தா இருக்கு. ஓகே வந்தா நல்லது, வேற வந்தா நல்லது. ஆனா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இமேஜ் எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம சின்சியரா ஸ்டார்ட் பண்ணோம், அது முன்னாடி நடக்கும். ஒரே ஸ்டார்டிங் பண்ணி நல்லா பண்ணிட்டு உடனே எல்லாம் மாறியாது. கண்டினியூஸா ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது சுத்தனா வந்து கண்டினியூஸா பண்ணணும். ஓகே ஒரு கண்ணுக்கு முன்னுக்கு பலம் வந்தாங்க ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த மைண்ட் இருக்கு, இன்னொரு இந்த மைண்ட்ல வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஓகேவா, இது எப்போதும் என் கிளாஸ் சொல்லுவேன். இந்த மேஜிக் ஜெய ஜெகநாத் பால சுத்தராமராணிக்கு ஜெய். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேஜிக் பண்றாங்களா, இந்த மேஜிக் பண்றதுல வந்து மனசு மயங்கி போகும். அதாவது பகவான் வந்து அவருக்கு வந்து பக்தியில மயங்கோ இல்லையோ, இந்த மேஜிக்ல மயங்கி போகும். எப்படின்னா ஓகே சில சிம்டம்ஸ் பகவான் கொடுப்பாரு, ஆனா மேஜிக் மயங்கிறது எப்படின்னா திடீர்னு வானத்துல வந்து ஏதாச்சும் தெரியுதா, திடீர்னு வந்து ஐயோ பிரபு வானத்துல பாருங்க பிரபு இன்னும் தெரியுது பிரபு. எஸ் எங்க பாட்டி கொஞ்சம் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு போட்டோ வச்சுட்டாங்க, அது வந்து 80sல பிடிச்சது. அந்த வானத்துல வந்து சிவபெருமானோடைய அந்த முகம் இருக்கு சொல்லி பிடிச்சது. ஓகே இப்ப நம்மளும் அதே எதிர்பார்ப்போம், ஐயோ உங்களுக்கு தெரியுதா, திடீர்னு ஒரு ஒளி தெரியுதா, இல்ல திடீர்னு ஓட்டல தனியா இருக்கேன் இன்னைக்கு பகவான் கொடுக்குறாரா. நான் அதான் ஒரு தடவை பார்க்க சொன்னேன். சரி பகவான் நான் இங்கதான் முதல்ல காட்டுறேன். ஜெகநாதர் சரி வந்துட்டாரு, வந்துட்டு கூப்பிடுறாரு. சரி மதுரை வாங்க கிளம்பிடுவோம், இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் வீட்டில் உடனே கிளம்பிட்டோம். போகுமா போக மாட்டோம், ஒரே போகணும் போல. சரி அது இருக்கட்டும், நார்மலா எடுத்துக்கணும். பகவான் இருக்கட்டும், முருகர் பெருமாள் எடுத்துக்கணும், முருகர் எடுத்துக்கணும். முருகர் சொல்றாரு ஓகே அம்புஜா உங்களுக்கு உதாரணம் எடுத்துக்கிறேன். அம்புஜா வா கிளம்பலாம்னு சொல்றாரு. இல்லை அம்புஜா மாதிரி முன்னுக்கு நம்ம முன்னுக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு, முன்னுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஓகே நம்ம எவ்வளோ எடுத்து பார்ப்போம். நான் இது எதுக்கு சொல்றேன், நம்ம மைண்டோட டிசீஸ் சொல்றேன். நம்ம எந்த அளவுக்கு மைண்டை பாய்ச்சிருக்கு. முருகர் வந்து காட்சி கொடுக்க வச்சுங்களேன், ஓகே 5 நிமிஷம் ஆச்சு நிற்கிறாரு, 10 நிமிஷம் ஆகுது, 1 மணி நேரம் ஆச்சு, சரி ஒன்று 2 மணி நேரம் ஆகுது. பேபி எப்படி சொல்ல வேணும், இன்னொரு 4-5 மணி நேரம் என்ன பண்ணுவோம். நம்ம மைண்ட் வந்து என்ன மைண்ட் வந்து ஒரு அளவுக்கு மேல போதும்பா அந்த மாதிரி போயிடும். அதே சமயம் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்றது இதான் மைண்ட் வந்து ஃபுல்லா வந்து கண்டமினேட்டட், ஃபுல்லா வந்து இதா இருக்கு. அப்போ பகவான் வந்து அந்த முருகர் பெருமாள் வச்சுங்களேன் 12 மணி நேரம் ஆச்சு. முருகரே நீ கொஞ்சம் இரு, போயிட்டு வீட்டில் சமைச்சு வச்சுட்டு நான் வந்தாங்க. அந்த மாதிரி போயிடுவாங்க. இப்போ கிருஷ்ணன் அதேதான். கிருஷ்ணா ரொம்ப நேரம் ஆச்சு, ஸ்கூல் வாங்கிடுச்சாங்க, அப்படியே ஏற்றிட்டு வந்தாங்க பிள்ளைய போயிட்டு அந்த மாதிரி. பிகாஸ் நம்ம மைண்ட் வந்து அதனால பாடி செய்பவன் பார்த்தீங்கன்னா ஆத்மா செய்யுது, ஆனா பல்வேறு புலன்கள் சோ மச் அந்த நமக்கு சென்சஸ் இருக்கு. ஆனா இந்த ஆத்மா இந்த சென்சஸ் எப்படி யூஸ் பண்ணுதுன்னா த்ரூ மைண்ட் மூலமா யூஸ் பண்ணுது. இந்த மைண்ட் வந்து கண்டாமினேட்டா அழுக்கா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாவ காரியங்களாக செய்வோம். நம்ம மன சுத்தமாக இருந்துச்சுன்னா வெரி சிம்பிள், நம்ம பகவான் போயிடும். ஓகே ஹரி கிருஷ்ணா ஹரி போல். जय जगन्नाथ सुंदर महारानी की जय, कृष्ण भगवान महाराज की जय, गौरव प्रबंध हरि हरि।